பல நேரங்களில் சத்ரு பலரை தேவனுடைய ஊழியத்திற்கு அல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுக்காமல் தடை செய்து வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உன்னை எதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார்? உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கு? உன்னை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் மற்றவங்களை பயன்படுத்துவார். மற்ற பெரிய போதகர்கள் இருக்கின்றார்கள், மற்ற தீர்க்கதரிசிகள் இருக்கின்றார்கள் என்று சத்ரு பல நேரங்களில் தேவ பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாமல் தடை செய்கின்றான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கின்றேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் ஒரு தெய்வீக தரிசனத்தை வைத்திருக்கின்றார். உங்கள் மூலமாக தேவன் செய்ய பல காரியங்களை தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய ஜெபமெல்லாம், ஆண்டவரே இந்த பூமியில நான் வாழ்கின்ற இந்த சுருக்கமான வாழ்க்கையில உமக்காக என்னத்தை செய்யணும் என்று அந்த பாரத்தை என்னுடைய இருதயத்துல பிறப்பீங்க. என்னுடைய துடிதுடிப்பு உம்முடைய ராஜ்யத்திற்காக இருப்பதாக, என்னுடைய செயல் உம்முடைய ராஜ்யத்திற்காக இருப்பதாக, என்னுடைய ரத்தமும் என்னுடைய வேர்வையும் உம்முடைய ராஜ்யத்திற்காக செலவு செய்ய எனக்கு அந்த கிருபையை தாங்க என்று ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிப்பது அவசியம்.